இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இலக்கிய சீரியலில் நம்ம இலக்கியா கௌதமை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இலக்கியா என்ன கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையுமே அந்த தாட்சாயணியும் அந்த எஸ்எஸ்கேவும் ஈஸியாக முறியடிச்சிடறாங்க. இப்போ கூட நம்ம இலக்கியா அழகாக யோசித்து அந்த ஹேப்பியஸ் கார்பஸ் ஒன்று அப்ளை பண்ணி அது மூலயமா நம்ம கௌதமை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த மனு அப்ளை பண்ணால் எப்படியும் கார்த்தியை கண்டுபிடிச்சிருவாங்க. கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக கௌதம் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிடலாம் அப்படின்னு இலக்கியா பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த பிளானை நம்ம தாட்சாயினி சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இலக்கியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருடைய கேள்வியுமா இருந்துச்சு. ஆனால் இந்த இலக்கியா கரெக்டாக இதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நேற்றே நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் போட்டிருந்தேன். ஸோ இலக்கியா போயிட்டு ரேவதி அத்தைக்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அத்தை, என்னால் கௌதமை வெளியே கொண்டு வர முடியும்னு நம்பிக்கையே இல்லை அத்தை. ஏன்னா கௌதமை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம கார்த்தியை கண்டுபிடிக்கணும். கார்த்தியை அந்த எஸ்எஸ்கே தான் கடத்தி வச்சுருக்கான்னு எனக்கு தெளிவாக புரியுது. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் கேட்குறாங்க. ஆனால் கார்த்தியை கடத்திருக்கிறது நாகுங்கிற ஒரு ரவுடி. அந்த ரவுடியை ரெடி பண்ணது இந்த எஸ்எஸ்கே தான். ஆனால் எஸ்எஸ்கேவுக்கும் அந்த நாகுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு என்கிட்ட நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதுக்கு நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அத்தை. ஆனால் அதுக்கு என்னால் ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணவே முடியல. அப்படி நாம் மட்டும் கார்த்திக் கடத்தினது அந்த நாகுதான்னு சொல்லி நிரூபிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாட்சாயணி எஸ்எஸ்கே ரெண்டு பேரும் சேர்ந்து கௌதமை பழிவாங்க கார்த்தியை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா இதை அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. தாட்சாயணி, நீ மட்டும் கோர்ட்டில் போய் ஹேப்பியஸ் கார்பஸ் ஒன்று அப்ளை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நான் கார்த்தியை கொண்டுடுவேன். கார்த்தியை கொண்டுட்டு அந்த பழிவும் தூக்கி கௌதம் மேலே போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ தான் கௌதமை வெளியே கொண்டு வரவே முடியாது. கௌதம் இது வரைக்கும் பண்ணாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணாத தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சு தாண்டி ஆகணும் அப்படின்னு அவன் என்கிட்ட நேருக்கு நேர் மிரட்டுறாத்த. என்னால் இப்போது என்ன பண்ண போகிறேன்னு சுத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியலத்த. ஒரு பக்கம் கௌதம் உள்ளே இருக்காரு அப்படின்னு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜானகியத்தைக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. ஜானகியத்தை என் புள்ள கார்த்தியும் காப்பாற்றணும், என் புள்ள கௌதமையும் காப்பாற்றணும்னு அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. தினம் தினம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு கதை சொல்லி சாப்பாடு கொடுக்குறேன். ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு இப்படி ஆச்சுன்னு நினச்சி சாப்பிடவே மாட்டுறாங்க அத்தை. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அத்தை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கத்த அப்படின்னு நம்ம இலக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரேவதி கிட்ட. ரேவதி யோசிக்கிறாங்க. இங்கே போய் இலக்கியா, நான் வேணா ஒன்று பண்ணவா? சொல்லுங்க அத்தை. இல்லைம்மா, ஏன் நீ கூட நேராக போய் அந்த எஸ்எஸ்கேட்ட, அடே எஸ்எஸ்கே, நீ ஏன் எங்கள் ரேவதி அத்தைக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி கேளுமா. ஒருவேளை அப்படி கேட்டால் அவன் பயந்து கூட உன்கிட்ட உண்மை சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. அத்தை, என்ன பேசுங்க நீங்கள்? நான் போய் இப்படி கேட்டால் அவன் யோசிக்க மாட்டானா? என்னது, ரேவதி உனக்கு அத்தையா? எப்படி ரேவதி உனக்கு அத்தையாவனா அப்படின்னு அந்த எஸ்எஸ்கே கேட்க மாட்டானா? வேணாத்த, அது சரிப்பட்டு வராது. அந்த எஸ்எஸ்கே மேட்டுறதுக்கு இது சரியான நேரமும் இல்லை அத்தை. இல்லை இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே மேட்டணும். அந்த எஸ்எஸ்கே பயந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எஸ்எஸ்கே பயப்படணும் அப்படின்னா அவனை பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் நான் மட்டும்தான். இல்லைத்த, அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உங்களை வச்சு அவனை மிரட்டினா கண்டிப்பாக அவன் அடுத்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு திரும்பவும் அவன் உங்களை தேட ஆரம்பிச்சிடுவான். ஏற்கனவே அவங்களை கொல்லணும்னு சொல்லி தேடி அலைஞ்சான். ஆனால் இப்போ தான் அவன் அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கான். இல்லைனா திரும்பவும் அவன் உங்களை தேடி எப்படியாவது உங்களை கொல்லணும்னு ட்ரை பண்ணுவான். ஏற்கனவே அவன் கௌதமை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கௌதமை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியாமல் நானே கஷ்டப்படுறேன் அத்தை. அப்படி இருக்கும்போது உங்களையும் நான் அந்த கஷ்டத்தில் ஈடுபடுத்துறதுக்கு விரும்பலத்த. வேணாம், எனக்கு அந்த ஐடியா சரிப்பட்டு வரும்னு தோணலத்த அப்படின்னு இலக்கியா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதி யோசிக்கிறாங்க. இலக்கியா வேணான்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கே விட்டு வச்சோம்னா அவன் நம்ம புள்ளையை காவு கொடுத்துருவான். நம்ம புள்ள அப்படிங்கும்போது எஸ்எஸ்கேவுக்கும் கௌதம் புள்ள தானே. அந்த எஸ்எஸ்கேவுக்கு அது ஏன் புரிய மாட்டேது? சொந்த புள்ளையை பழிவாங்கிறதுக்கு இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துட்டுருக்கானே அப்படின்னு நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே அந்த எஸ்எஸ்கேவுக்கு நாம் தான் முடிவு கட்டணும். நாம் யாருங்கிறத அந்த எஸ்எஸ்கேவுக்கு புரிய வைக்க வேண்டியதுதான். இந்த முறை களத்தில் நாம் இறங்கினா மட்டும்தான் கௌதமை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ரேவதி முடிவு பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம எஸ்எஸ்கே அமைச்ச ஆள் உள்ளே போயிட்டு கௌதமை எப்படா கொள்வது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். கௌதமை சரியான நேரம் பார்த்து தீர்த்து கட்டினோம். அப்படி மட்டும் பண்ணிட்டோம்னா எஸ்எஸ்கே கிட்டேருந்து நல்ல ஒரு அமௌண்ட் நம்ம வாங்கலாம் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் காத்துட்ருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம கௌதம் இலக்கியா என்ன பண்ணுறா, இலக்கியா நம்ம வெளியே கொண்டு வரத்துக்கு என்னெல்லாம் கஷ்டப்படான்னு தெரியலையே அப்படின்னு
நம்ம கௌதம் தூங்காமல் கூட இலக்கியாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நாளில் கோர்ட்டில் திரும்ப ஹீரிங் வரப்போகுது. அந்த ஹீரிங்கில் இலக்கியா எப்படியும் கார்த்தியோ நாகோ 2 பேரை பற்றி எதுவுமே நிரூபிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியாவில் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இலக்கியா ஆசைப்பட்ட மாதிரி கௌதம் வெளியே வரவே மாட்டான். கௌதம் அதுக்கப்புறம் ஜெயிலே இருக்க வேண்டியதான். கௌதம் ஜெயிலே இருந்தானா நாம் நினச்ச மாதிரி பிஸ்னஸில் என்றைக்குமே இந்த எஸ்எஸ்கே தான் நம்பர் 1. கௌதமால் நமக்கு எந்த தொல்லையுமே இருக்காது அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்ணுறான். அதனால் இப்போதைக்கு நாகு அலாட் பண்ணி வச்சுருக்காரு. நாகு, நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியே எங்கேயும் போக வேணாம். அதே மாதிரி கார்த்தியும் பத்திரமா பார்த்துக்கோ. ஸோ நீ கார்த்தி மட்டும் இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு யார் கல்லையும் மாட்டம் வந்துட்டாலே போதும். நான் நினச்ச மாதிரி நான் போட்ட திட்டத்தில் 100% வெற்றி அடைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த கார்த்தியை நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முடிஞ்சால் அந்த கார்த்தியை உயிரோட விட்டுடலாம், இல்லைனா அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. நாகும், சார் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை சார், நீங்கள் எது சொன்னாலும் சரி செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுடைய கட்டளைக்காக வெயிட் பண்ணுறேன். அவனை உயிரோடு விட சொன்னாலும் விடுறேன், இல்லை ஒரே தடியாக மேலே அனுப்புனாலும் சொல்லுங்கள், அனுப்பிச்சிடறேன் சார் அப்படின்னு நாகும் சொல்கிறான். இங்கே ரேவதி முடிவு பண்ணி ஆஃபீஸ் வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்ததும் எஸ்எஸ்கே நம்ம ரேவதியை கூப்பிட்டு, ரேவதி போயிட்டு இந்த கந்தசாமி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ரேவதி அப்படியே நிற்கிறாங்க. என்னம்மா, போங்க போய் கந்தசாமி வர சொல்லுங்கள். டேய் எதுல கந்தசாமி போ அப்படின்னு ரேவதி கேட்டவுடனே, என்னடி என்ன திமுறா, வாடா போடான்னு சொல்கிறேன், பொடி மலை வெளியே அப்படின்னு சொல்லவும், என்னடா என்ன வெளியே போகணும் அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. கேட்டவுடனே எஸ்எஸ்கே பயங்கரமாக ஷாக்காகி, யாரை பார்த்து வாடா போன்னு சொன்னேன் அப்படின்னு அப்படியே அடிக்கிறது கையை விடுறாரு நம்ம எஸ்எஸ்கே. அடிக்க உன கையை ரேவதி பிடிச்சி தட்டி விட்டுட்டு பல்லான வர விடுறாங்க எஸ்எஸ்கேவுக்கு. எஸ்எஸ்கே அதிர்ச்சி, ஏய் நீ யார் பிள்ளைக்க வச்சு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நான் ஏன் தெரியுமாடா அப்படின்னு ரேவதி மாஸ்கை கழட்டுறாங்க. கழட்டினான்னு தெரியுது அது ரேவதின்னு. எஸ்எஸ்கே செம்ம ஷாக்காக வரான். ரேவதி நீயா அப்படின்னு சொல்லி, ரேவதி ஒன்று, நானே தாண்டா, உன்னால் அன்னைக்கு என் வாழ்க்கை தொலைச்சிட்டு என் குழந்தையும் தொலைச்சிட்டு இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனால் நீ இன்னைக்கு கௌதம ஜெயிலுக்கு அனுப்பி இலக்கிய வாழ்க்கை கெடுக்க பார்க்குறியே, இப்படி பொண்ணுங்க வாழ்க்கை கெடுக்கதான் உனக்கு வேலையாடா. இங்கே பாரு, திரும்ப சொல்கிறேன், நான் தான் உனக்கு இத்தனை நாள் கொள்ளுங்கிறதுக்காக இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். ஆனால் இப்போ உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். அந்த கார்த்தியை நீ எங்கே கடத்தி வச்சிருக்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிடு. கார்த்தியை வெளியே விட்டு கௌதம் மேலே என் தப்பு இல்லைன்னு சொல்லி கௌதமை வெளியே கொண்டு வா. அதை மட்டும் நீ பண்ண மறுத்த, நான் இப்பயே போய் உன் மனைவி இருக்காளே தாட்சாயினி, அவள்கிட்ட நீ நானும் எப்படி பழகணும், நீ நானும் பழகினதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டி ஒன்று நான் ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ரேவதி மிரட்டுவாங்க. எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. வேணாம் ரேவதி வேணான்னு சொல்லி எஸ்எஸ்கே கெஞ்சுவான். இங்கே பாரா, உன் கெஞ்சல் உன் நடிப்பை பார்க்கறதுக்கு நான் தயாராக இல்லை. உன் நடிப்பை பார்த்தா என் வாழ்க்கை தொலைச்சேன். இதுக்கு மேலே நம்பி நான் ஏமாற போகிறது இல்லை. எனக்கு என் கௌதம் வெளியே வரணும். அதுக்கு நீ உடனே முடிவு பண்ணி ஆகணும். நீ இப்பயே கால் பண்ணி நீ சொன்னி இந்த நாகனூர் ரவுடி அவன் தானே கௌதம் கடத்தி வச்சிருக்கான் கார்த்தியை, அவனை இப்போ உடனே வெளியே வர சொல்லு. கார்த்தி வெளியே வந்தாகணும், கௌதம் நிரபராதின்னு வெளியே வந்தே ஆகணும். இந்த 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வரல அப்படின்னா நானே கிளம்பி உன் வீட்டுக்கு போவேன். உன் வீட்டுக்கு போய் உன் மனைவி தாட்சானிக்கிட்ட நான் யார், நீ நானும் எப்படிலாம் பழகணுங்கிற எல்லா உண்மையும் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் நீ நடுத்தருவுக்கு வந்துடுவ. பிஸ்னஸில் நீ அப்புறம் நம்பர் 1 கிடையாதுரா அப்படின்னு ரேவதி சொன்ன உடனே எஸ்எஸ்கே அதிர்ச்சியில் என்ன பண்ண தெரியாமல் ரேவதி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு கார்த்தியும் வெளியே விடுவார், அதே மாதிரி கௌதமையும் வெளியே கொண்டு வர்றாரு. ஸோ அப்படி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.